சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் 2 தொகுதிகள்ல போட்டி போடுறாரு. திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில. திருச்சி கிழக்குல அவர் ஏன் போட்டி போடுறாரு, எதனால போட்டி போடுறாருன்னு பல பேர் பல காரணங்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திருச்சி கிழக்குல அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய காரணங்கள் அவர் அங்க போட்டி போடுவாரா, மாட்டாரா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அங்க வந்து டிஎம்கே கேண்டிடேட் எப்படி இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா, வீக்கான கேண்டிடேட்டா, ஒரு வீக்கான கேண்டிடேட் போட்டா நம்ம அங்க போட்டி போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஜயோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னுலாம் நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. அது நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். இப்போ திருச்சி கிழக்குல அவ்வளோ வீக்கான கேண்டிடேட்டா, எதனால விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு, அவருக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு வின்னா திருச்சி கிழக்கு அமையுமா, அங்க போட்டி போடுறது யார் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலி இருக்க போகுது. திருச்சி கிழக்குல 2021ல யார் வெற்றி பெற்றாங்களோ, திமுக சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற அதே நபர் தான் இந்த முறையும் போட்டி போடுறாரு. இனிகோ இருதயராஜ் அப்படின்றவர் தான் போட்டி போடுறாரு. யார் இந்த இனிகோ இருதயராஜ் அப்படின்றத இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். அதே மாதிரி பெரம்பூர்லயும் அவர் போட்டி போடுறாரு. பெரம்பூர்ல போட்டி போடுறதுக்கும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பா வந்து விஜய் அவர்கள் அவர் சமூக நீதின்னு பேசுறாரு. அதே மாதிரி திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு திமுக போடுற அதே ஸ்ட்ராட்டஜி அதே ரூட்ல போறாருன்றதுதான் விமர்சனமே. குறிப்பா திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு சமூகம் அதிகமாக இருக்கு, கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் அதிகமா இருக்கு. குறிப்பா விஜய் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அதே சமூகம் அங்க அதிகமா இருக்கு. அந்த கிறிஸ்தவர்கள் இவருக்கு வாக்களித்து இவர் வெற்றி பெறுவாரு அப்படின்றதுதான் விஜய் கட்சியினுடைய கால்குலேஷன் அப்படின்றதான் பெரும்பான்மையான கருத்துக்கள். அது உண்மையா, அங்க என்ன மாதிரியான நிலவரம், இனிகோ இருதயராஜுக்கு அங்க செல்வாக்கு எப்படி இருக்கு, முழுசா பார்க்கலாம். முதல்ல யார் இந்த இனிகோ இருதயராஜ்? இனிகோ இருதயராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்துட்டு இருக்கிறாரு. கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு. குறிப்பா கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் இவருக்கு தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுது. ஏன்னா அவர் அத்தனை ஆண்டு காலமாக களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு. 15 ஆண்டு காலமாக திமுகவிலையும் வந்து செயல்படுறாரு அப்படின்ற அடிப்படையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த வந்து திமுகவிலையும் பிடிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ திமுக தரப்புல இருந்து கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள், இப்போ கிறிஸ்துமஸ்க்காக ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த அன்றைக்கு வந்து அது கிறிஸ்டியன்ஸினுடைய விழாவை அங்கீகரிக்கிற வகையில ஒரு நிகழ்வானது பிளான் பண்ணப்படும். அந்த நிகழ்வுகள் எல்லாம் திமுக சார்பாக நடத்துறதே வந்து இனிகோ இருதயராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இனிகோ இருதயராஜனுடைய ப்ரொஃபைல பார்க்கும் பொழுது அவர் வந்து பிஹெச்டி பட்டதாரியாகவும் இருக்கிறாரு. அவர் டாக்டரேட் பண்ணியிருக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல. எம்ஏ வந்து லோயலால பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்களும் லோயலால தான் வந்து படிச்சாரு அப்படின்றதும் வந்து சொல்லப்படும். அதே மாதிரி பாலிடிக்ஸ்க்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்காரு, ஆண்டர்பிரினரா இருந்திருக்காரு. டிஏஐஜி ஃபேஷன் ப்ரொஃபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாலிடிக்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு திராவிடியன் ஸ்டாக்கா தன்னை வந்து முன்னிறுத்தி திமுகவில் இருந்து செயல்பட்டு இப்போ திமுகவில் 2021ல பெரிய அளவு அறிமுகம் இல்லாத கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவராக மட்டுமே இருந்த இனிகோ இருதயராஜுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுற வாய்ப்பு வந்து 2021ல தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்றத பார்க்கலாம். 2021ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இனிகோ இருதயராஜ் வந்து 53,797 வாக்குகள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஓட் பர்சன்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 31.1% அப்படின்னு சொல்லப்படுது. அவர் குவித்த வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 94,302 வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாரு. இரண்டாவது இடத்துல வெல்லமண்டி நடராஜன், அதிமுகவை சேர்ந்த இவர் 40,505 வாக்குகள் தான் பெறாரு. வெல்லமண்டி நடராஜனும் அந்த இடத்துல ஒரு ப்ராமினென்ட்டான லீடரா இருந்திருக்கிறாரு. ஏன்னா 2016ல வந்து அதிமுகவை சார்ந்த வெல்லமண்டி நடராஜன் தான் வெற்றி பெறாரு. அவரை தோக்கடித்து தான் இனிகோ இருதயராஜ் வந்து ஒரு வெற்றியை வந்து தக்க வைக்கிறாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 2011லையும் அதிமுகவை சேர்ந்த மனோகரன்றவர் தான் வந்து போட்டி போட்டிருக்காரு. அதிமுக தான் வந்து தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் இவர் போட்டி போட்டு முதல் தேர்தலிலேயே வந்து கிட்டத்தட்ட 53,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 53,797 வாக்குகள் வித்தியாசம். இங்கே வந்து ஆண்கள் வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 1,25,646 வாக்குகள், பெண்கள்னு பாத்தீங்கன்னா 1,34,337 வாக்குகள், மூன்றாம் பாலினத்தோர் 73 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமாக 2,60,056 வாக்குகள் வந்து இருக்கு. இதுல இனிகோ இருதயராஜனுடைய வாக்கு மட்டுமே 94,302 வாக்குகள். சோ இப்படி அவருக்கான செல்வாக்கு அப்படின்றத அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்றத அங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி விஜய் அவர்களுடைய கால்குலேஷன்ஸ் அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னோ இவருமே வந்து கிறிஸ்தவ நல்லிணக்கத்தினுடைய தலைவராகவே இருக்கிறாருன்ற அடிப்படையில் அவருக்கு அங்க ஒரு கீழே களத்துல வந்து என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு, அவருக்கு மக்களுடைய செல்வாக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்தில இருந்தே அவருடைய ஒர்க்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. திருச்சி கிழக்கு பகுதியில் ஒவ்வொரு நாளுமே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அங்க மக்களுக்கான தேவையான சப்போர்ட்ஸ், ஃபுட்டு, அங்க தேவையான நிவாரண பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த டைம்ல இருந்தே அவருடைய ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி
அங்க பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்துமே ஒவ்வொரு நேரங்களிலும் கிறிஸ்தவர்களுக்கான உரிமைகளை வந்து பெற்றுத்தர வகையில திமுகவுல வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இவருடைய கீ ஃபோக்கஸ்ன்னு பாத்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட், யூத் டெவலப்மெண்ட், ஸ்டூடெண்டினுடைய எஜுகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்றது, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கான உரிமைகள், அவர்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை பற்றி வாய்ஸ் ரைஸ் பண்றது அப்படின்றது தான் இவரினுடைய முழு முதற் கடமையாக அவர் ஆற்றிருக்கிறாரு. திமுகவுல வந்து ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருந்தும் அதிகாரிகள் எல்லாம் நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படி இனிகோ இருதயராஜ் வந்து ஒரு ப்ராமினென்டான ஃபிகரா தான் இருந்துட்டு இருக்காரு. லோயலா காலேஜ்ல எல்லாம் வந்து ஒரு முக்கிய நபராகவே இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வந்து லோயலா காலேஜினுடைய பிரதிநிதியாக அங்க இருந்த பிரின்சிபல்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே வந்து முதல்வர் அவர்களே நேர்ல சந்திச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இவருமே நேர்ல போய் சந்திச்சு அங்க முதல்வர் கிட்ட வந்து பேசி அந்த டைம்ல வந்து கொரோனால முழுக்க முழுக்க இவருடைய சப்போர்ட் அப்படின்றது அந்த திருச்சி கிழக்கு பகுதியிலையும் இருந்திருக்கு. லோயலா காலேஜ்ல இருந்தும் அந்த ஒரு ஃபண்டை வந்து கொடுக்க போகும்போது இவருமே கூட போயிருக்கிறாரு. இன்னும் நிறைய இடங்கள்ல அங்க அந்த காலேஜினுடைய சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஜோசப் காலேஜ், சென்ட் ஜோசப்பா இருக்கட்டும், திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப், இந்த மாதிரி பல இடங்கள்ல இவருடைய இருப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஸோ ஒரு சவாலான ஆள் அப்படின்னே சொல்லலாம். அவர் இப்போ திருச்சி கிழக்குல விஜய் அவர்களுக்கு ஒரு சவாலும் விடுறாரு. விஜய் அவர்கள் ஒரு தைரியமற்ற நபர் அப்படின்றது தான் வந்து அவர் டேர்ம் பண்ற விஷயம். ஏன்னா 2 தொகுதிகளில் இந்த காலத்திலயும் போட்டி போடுற ஒரு நபரா இருக்கிறாரு. திருச்சி கிழக்கு, பெரம்பூர்னு 2த்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. திருச்சி கிழக்குல தைரியமான ஆளா இருந்தா பெரம்பூர் தொகுதியை வாபஸ் வாங்கிட்டு திருச்சி கிழக்குல என்னோட மோத சொல்லுங்க, நான் இந்த தொகுதியில மீண்டும் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெறுவேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு. செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, அவருடைய சமூகம் வந்து உங்களுடைய தொகுதியில வந்து அதிகமா இருக்காமே, அதுவும் அவரும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு, சொல்லும் பொழுதே வந்து ஜோசப் விஜய்ன்னு தான் சொல்றாரு. சோ அவருக்கு கிறிஸ்தவர்களினுடைய செல்வாக்கு வரும், வாக்கு வரும், அதே மாதிரி அவருடைய சமூகமும் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இனிகோ இருதயராஜ் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சமூகமோ அதே சமூகத்தை சேர்ந்தவன் தான் நான், அந்த சமூக மக்களும் கிறிஸ்தவ மக்களும் தான் என்னைய தேர்ந்தெடுத்திருக்காங்க, 54,000 வாக்குகள் வித்தியாசத்துல நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்களுடைய சந்திப்புல அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சதில்லை. 2025 கிறிஸ்துமஸ் அப்போ நார்த் இந்தியால ஒரு தொப்பி கூட போட முடியாத ஒரு சூழல் அளவுக்கு நெருக்கடி இருந்தது. பாசிச சக்திகள் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க. ஒரு அறிக்கையாவது விஜய் அவர்கள் வந்து கொடுத்திருப்பாரா? ஆனா நான் அப்படி இல்லை, நான் அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்காக பேசியிருக்கேன். தேவாலயங்கள் எல்லாம் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட போது எல்லா இடங்களிலும் நான் வந்து கிறிஸ்தவர்களுக்காக பேசியிருக்கேன், அவர்களுக்காக நின்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறாரு இனிகோ இருதயராஜ். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அவருக்கு போயிரும். அவர் ஆல்ரெடி ஒரு நடிகரா இருக்கிறாரு, மக்களினுடைய செல்வாக்கு பெற்றவரா இருக்கிறாரு, மக்களினுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறாருன்னு பட்சத்துல அவருக்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்கு போயிரும் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னன்னா, அறிவாலயத்தை தேவாலயம் என்றைக்கும் கைவிடாது அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் ஏமாளிகள் கிடையாது, திருச்சி கிழக்கு கிறிஸ்தவர்கள் ஏமாளிகள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏமாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு. சோ இந்த ஒரு களம் அப்படின்றது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நேரடியாக விஜய் அவர்களுக்கு சவால் விடுறாரு இனிகோ இருதயராஜ். அது மட்டும் இல்லாம அதிமுக சார்பில் யார் போட்டி போடுறாருன்னு பாத்தீங்கன்னா ராஜசேகர் அப்படின்றவர் தான் போட்டி போடுறாரு. இவர் வந்து மாவட்ட கழக பொறுப்பாளராக அதிமுக சார்பில் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் காலேஜஸும் வச்சிருக்காரு. சோ இவருமே அதிமுக சார்பில் களம் இறங்குறாரு. ஆனா போட்டி என்னவோ வந்து இனிகோ இருதயராஜுக்கும் விஜய்க்கும்ன்ற மாதிரி தான் பேசப்படுது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து வெற்றி பெற்ற ஒரு நபராக இருக்கிறாரு, வாக்கு வித்தியாசம்ன்றது அதிகமா இருக்கு, அங்க கிரவுண்ட் லெவல்ல இவருக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது இருக்குன்றது 2021 தேர்தல் அடிப்படையை வச்சு பார்க்கும்போதே தெரியுது. அந்த சமூக பின்னணின்னு சொல்லும் பொழுது இங்க என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளாளர் சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பறையர் மக்கள், செட்டியார் மக்கள் வந்து இங்க அதிகமாக இருக்கிறாங்க. சோ இங்க அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் வந்து இங்க அதிகமா இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ் ஓட்ஸ், அதே மாதிரி சமூக பின்னணியில இருந்து விஜய்க்கு வாக்குகள் வரும் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி. நடக்குமா நடக்காதா, இனிகோ இருதயராஜ் சவால்ல வெல்வாரா அல்லது விஜய் அவர்கள் இனிகோ இருதயராஜை முறியடித்து வெற்றி பெறுவாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திருச்சி கிழக்கு பகுதியில இருந்து நீங்க இதை பாக்குறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இனிகோ இருதயராஜ் வெற்றி பெறுவாரா இல்ல விஜய் அவர்களுக்கு அங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களா நீங்க இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இப்போ திருச்சி கிழக்கு மாறி இருக்கு. குறிப்பா இது ஒரு ஸ்டார் தொகுதியாக இப்போ மாறி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.